பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் கடவுளை அறிந்து கொள்ள, மகிமைப்படுத்த, நாம் ஒருவரை ஒருவர் இதன் வாயிலாக சத்தியத்தின் மூலமாய் சந்திக்க தேவன் கொடுத்த இந்த புதிய நாள், புது மாதத்துக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து ஜெபித்து கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 வாரங்களாக கடவுளுடைய கிருபையினாலே நாம் எபிரேய புத்தகத்திலிருந்து வேதத்தை தியானித்திருக்கிறோம். இந்த எபிரேய புத்தகமானது பழைய ஏற்பாட்டின் பகுதிகளை அதிகமாய் குறிப்பிட்டு சொன்னாலும் அவைகளில் நிறைவேறாத, முழுமையடையாத, பரிபூரணமடையாத, முற்றும் முடிய நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை 4 காரியங்கள் வாயிலாக நாம் பார்த்தோம். அதில் முதலாவதாக நிழல் நிஜத்தை அடைகிறது. 2வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதையும், 3வது ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது இதோ வருகிறேன், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சரீரத்தில் இயேசு வந்தார் என்கிற விசேஷத்தையும், கடைசியாக நாம் தியானித்த பகுதியில பரிபூரணம், இந்த பூரணமான ஒரு நிறைவை, பரிபூரணமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள செய்வதே விசேஷமாய் இந்த எபிரேய புத்தகத்தினுடைய முக்கியமான காரியம். அதில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்கள் நம்மை பரிபூர்ணமான அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறது என்பதையும், 2வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பரிபூர்ணமான நிகழ்ச்சிக்கு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிபூர்ணப்படுத்தி அந்த குமாரன் மூலமாய் நம்மை எப்படி ரட்சிக்கிறார் என்பதையும், 3வது ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரே பலியினாலே நம்மை பரிபூரணப்படுத்துகிறார் என்று சொல்லி பரிபூர்ணமான காரியத்தையும் நாம் தியானித்திருக்கிறோம். பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 4 நிகழ்ச்சிகளும் நம்மை ஒரு குறைவிலிருந்து ஒரு நிறைவுக்கு நேராக, ஒரு பரிபூர்ணத்துக்கு நேராக, ஒரு முழுமைக்கு நேராக, ஒரு முற்றும் முடிய ரட்சிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு வாஞ்சிய நிமித்தமாகவே இந்த அருமையான புத்தகத்தின் வாயிலாக நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். மறுபடியும் கூட இந்த எபிரேய புத்தகத்தின் ஒரு வசனத்தின் வாயிலாக நான் விசேஷமாக இன்றைக்கு நாம் தியானித்த வாசித்த பகுதி விசேஷமாக சங்கீதம் 2:7, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த ஜெனிப்பித்தேன் என்கிற வார்த்தை என்கிறது உலகத்துல மனிதனுக்கோ அல்லது தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த மகான்களுக்கும் பொருந்தாத ஒன்று. இந்த ஜெனிப்பித்தல் என்கிறது மனித பிறப்புகள் உலகத்துல பிறப்பிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து வித்தியாசப்பட்டதாக, அது விசேஷமா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அதனால்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் யாரையும் அதை சம்பந்தப்படுத்தி இந்த ஜெனிப்பித்தல் என்ற ஒரு வார்த்தையில குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் விசேஷமா இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்துல மட்டும்தான் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று குறிப்பிடுகிறார். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி அந்த ஜெனிப்பித்தலை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக்கு என்கிறவர் தாய் தகப்பன் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர், பிறப்பும் முடிவும் இல்லாதவர். அந்த மெல்கிசேதேக்கு ஒப்பானவராக இயேசு கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்பட்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த ஜெனிப்பித்தல் என்கிறது பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சியில கிறிஸ்துவை மட்டுமே குறிப்பிடுகிற ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த நிகழ்ச்சி விசேஷமான ஒரு அனுபவத்தை மனிதனுக்கு கொடுக்கிறது. அதை நான் விசேஷமா புதிய ஏற்பாட்டின் பகுதிக்குள்ள வரும் பொழுது ஜெனிப்பித்தல் என்கிற வார்த்தையை விசேஷமா எல்லாருமே கூட அதை குறிப்பிடவில்லை. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெனிப்பித்தல் என்கிற வார்த்தையை விசேஷமா பேதுரு குறிப்பிடுகிறார், யாக்கோபு குறிப்பிடுகிறார், பவுல் குறிப்பிடுகிறார்.
இந்த காரியங்கள் உண்மையாகவே ஆச்சரியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே ஒரு சாதாரண மனிதனாய் பிறந்து மரிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையான அனுபவத்துக்கு நம்ம நடத்துகிறது தான் ஜெனிப்பித்தல். இந்த ஜெனிப்பித்தல் என்கிற வார்த்தையில் நான் பார்க்கும்போது மறுபடியும் பிறத்தல் அல்லது புதிய வாழ்வில் நுழைதல். இது முதலாவது காரியமா நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிக்கோதேமு என்ற ஒரு மனிதன் இயேசுவை இரவு வேளையில வந்து சந்திக்கிறான். இயேசுவோடு கூட அவன் பேசும் பொழுது, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீ தேவனுடைய குமாரன், ஆயினால்தான் உங்களால் இந்த பலத்த காரியங்கள் செய்யப்படுகிறது என்று சொல்லி நிக்கோதேமு இயேசுவினிடத்துல கேட்கும் பொழுது, நான் தேவனிடத்தில் வந்தவன், நான் பரலோகத்துக்கு வந்தேன், பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிற அந்த நிகழ்ச்சியில, நான் தேவனிடத்தில் வந்தது போல நீ தேவனிடத்தில் போக வேண்டுமானால், பரலோகத்துல பிரவேசிக்க வேண்டுமானால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை, அல்லது மனுஷனாய் பிறந்து இருக்கிற நீ பரலோகத்துல வாழ்வதற்கு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இந்த 5-6 வசனத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவர் மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி, மாம்சத்தினால பிறந்த ஒரு மனிதன் ஆவியினால் பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் என்பதை சொல்லுகிறார். அதே யோவான் 3:13 பார்க்கும்பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருப்பவர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பூமியில் அவர் வந்து தேவனுடைய குமாரன் என்கிறவராய் ஜனிப்பிக்கப்பட்டவராய் இருக்கிறவர் பரலோகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார். இதைதான் நாம் பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது, பிலிப்பு இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பீம் என்று சொல்லும் பொழுது, நீ என்னை அறியவில்லையா என்று சொல்லி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி, அங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்தாலும் கூட அவர் எப்படி தேவனுடைய குமாரனாய் ஜனிப்பிக்கப்பட்டவராய் இருக்கிறார். இந்த ஜனிப்பிக்கப்பட்டார் என்கிற வார்த்தையை நான் புரிந்து கொள்வதற்கான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். விசேஷமா நாம் பார்க்கும்போது மரியாளுடைய வயிற்றில இயேசு கிறிஸ்து கர்ப்பமாகி ஜனிப்பிக்கப்பட்டார் என்கிற வார்த்தையில் இருக்கிற விசேஷமான காரியம், எல்லா மனிதனும் ஒரு மனுஷியோடு இணைந்து பெறுகிற பிள்ளை அல்ல. இங்க மரியாள் பெற்றெடுத்த இயேசு கிறிஸ்து எந்த மனிதன் மூலமா மனித வித்தினாலும் பிறந்தவர் அல்ல, அவர் தேவனால் பிறந்தவர், அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர், தேவனால் உண்டானவர். விசேஷமாய் விசுவாச பிரமாணத்தை கூட நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த சொல்லுகிற அந்த வார்த்தையில நான் பார்க்கும்போது, அவர் உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உண்டாக்கப்பட்டது, ஆனா இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டவர். இந்த ஜனிப்பிக்கப்பட்டவரை போல பரலோகத்துக்குரியவர்களாக பரலோகத்துல நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்கிறது மாற வேண்டும். இந்த மாற்றம் என்கிற பார்க்கும்போது born through the Holy Spirit அல்லது born again. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை என்கிறது மாம்சத்துல பிறந்ததுல நமக்கு மேன்மைகள் இருக்கலாம், உயர்வுகள் தாழ்வுகள் குலம் என்கிற அடிப்படையில பணம் வசதியில நான் உயர்ந்த ஒரு மனிதனாய் பிறந்த அனுபவம் இருக்கலாம். அது நம்மை ஜனிப்பித்த ஒரு வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்ல முடியாது. இதுதான் நிக்கோதேமு இடத்துல ஆண்டவர் வலியுறுத்துகிறார். நீ மனுஷனாய் பிறந்திருக்கிறாய், நீ மாம்சத்துல ஒரு உயர்வான மனிதன், நீ ஒரு இஸ்ரவேலன், நீ ஒரு போதகன், எல்லா நிலையும் இருந்தாலும் கூட இது மனுஷ பிறப்பில் இருக்கிற ஒரு விசேஷமே தவிர ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆவியில பிறக்க வேண்டும், ஆவிக்குரிய அனுபவத்துல பிறக்க வேண்டும். மனித பிறப்பை தாண்டி நாம் மனிதர்களாக பிறந்த நாம் ஆவியில பிறக்க வேண்டும் என்கிறதை விசேஷித்தப்படுத்தி ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். தீர்த்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின்படி நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்படியானால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், எந்த ஒரு மனிதன் தன்னை புதிய வாழ்க்கைக்குள்ள நான் வந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில மாற்றப்பட்ட ஒரு மனிதன், நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்று சொல்லுகிறானோ, அந்த வாழ்க்கையில அந்த மனித வாழ்வு மாறத்தக்கதாக மனிதனாய் பிறந்தவன் பரலோகத்துக்குரிய ஒரு பிரதிநிதியாக, நீர் என்னுடைய குமாரன் என்று இயேசுவை தேவன் சொன்னது போல நாம் தேவனுடைய குமாரனாய் இருக்கும் பொழுது
அந்த ஆவிக்குரிய பிறப்பை அடைகிற அனுபவம் தான் நம்மை ஜனிப்பிக்க வைக்கிற அனுபவம். இதுதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். உண்மையாக ஆவிக்குரிய ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஒரு பிறப்புதான் ஜனிப்பித்தல். அந்த ஜனிப்பித்தலை விசேஷமா நாம் பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கிறது தான் புதிய ஏற்பாடு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசமும், அதுதான் அப்போஸ்தலருடைய செய்திமா. என்ன சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகிறோம். ஒரு நாள் எல்லாரும் பரலோகத்துக்கு போவதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகிற ஒரு மனிதன் என்கிறவன் இந்த மாம்சத்துல எந்த உயர்வையும் விசேஷத்தை வைத்து அது போக முடியாது. ஆனால் ஒன்று, மறுபடியும் பிறந்தவனாய் ஆவிக்குரிய பிறப்பு அடைந்தவனாய் இருக்கும் பொழுதுதான் அந்த மேன்மையான தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுக்கு நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியிலே பிறக்க வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, மாம்சத்தினால் நடவாமல், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்துதல். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவியின்படி நாம் நடப்போம். ரோமர் 8:11 சொல்றார், ஆவி நமக்குள் வாசமாய் இருந்தால், ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது சாவுக்குரிய நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கும். உண்மையாக எத்தனை மனிதர்கள் இன்னைக்கு நாங்கள் அந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள், நாங்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் அந்த சபையை சார்ந்தவர்கள், அவர் இவர் என்கிற வார்த்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் உண்மையாகவே மேலான அனுபவம் என்ன சொன்னால், நீ ஆவியினால பிறந்திருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால், அந்த ஆவியானவர் உனக்குள் வழி நடத்தினால், ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணினால், உன்னுடைய சரீர வாழ்வை அது வாழ விடாம உன்னை ஆவிக்குரிய வழியில நடத்தும். அந்த ஆவிக்குரிய வழியில நடத்துவதற்கு தான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எவன் மறுபடியும் பிறக்கவில்லையோ அவன் மாம்சத்தின்படி வாழ்கிறான். எவன் மறுபடியும் பிறந்திருக்கிறானோ அவன் மாம்சத்தின்படி வாழவில்லை, ஆவியின்படி வாழ்கிறான். இதுதான் முதலாவது ஒரு காரியமாக இந்த ஜனிப்பித்தல் என்கிறது. முதலாவது ஆவிக்குரிய ஒரு பிறப்பு, ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவத்தை பார்க்கும் பொழுது, அந்த பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே எந்தெந்தைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். அப்படியானால் மறுபடியும் பிறக்கிற முதலாவது பிறப்பு ஆவியினால பிறக்கிற அனுபவம். இரண்டாவது ஒரு பிறப்பின் அனுபவம் என்கிறது, ஜனிப்பிக்கப்படுகிற அனுபவம் என்கிறது சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தல். ஆண்டவருடைய வசனம் நம்மை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. அந்த வசனம் நம்மை பிறக்க வைக்கும் பொழுது என்ன ஒரு அருமையான அனுபவத்தை இங்க சொல்லுகிறேன்னு சொன்னால், அழிவுள்ளதல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகம் அழிவுக்குரியது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சரீரம் அழியக்கூடியது. நாம் பிறந்த பிறப்பு, இந்த சரீர பிறப்பு அழியக்கூடியது. ஆனால் நம்மை அழியாத மனிதர்களாக பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றுகிற ஒரு அனுபவம் எதிலிருந்து வருதுன்னு சொன்னால், வித்திலிருந்து. இந்த வித்து எந்த தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையுடையவனால மனுஷன் இருக்கிறான். அப்படிதான முதலாவது எனக்குள்ள இருக்கிற வித்து, என்னை மாற்றுகிற வித்து பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது என்னை மாற்றுகிற ஒரு வித்து எதுன்னு சொன்னால், அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். நான் பிறந்திருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியக்கூடியது, அழியாத வித்தா இருக்கிற தேவ வசனம். எனக்கு உலகமாகிறது ஒரு ஆச்சரியமான காரியத்தை போய்கொண்டிருக்கிறது. சத்தியத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், சத்தியத்தை பெற்று கொண்டவர்கள் சத்தியத்தை விட்டு விலகு அழிவுக்குரிய பாதைகளுக்குள்ளாய் போகிறார்கள். அது அழிந்து போகக்கூடியது, ஒழிந்து போகக்கூடியது என்கிறது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் வானம் பூமியை ஒழிந்தாலும் அழியாதது ஒழியாதது தேவனுடைய வசனம் தான். அந்த தேவ வசனம்தான் என்னை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. அந்த வசனத்தினால் தான் நான் பிறந்திருக்கிறேன்.
25 சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்குள் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்படியானால் என்றென்றைக்கும் நாம் வாழக்கூடிய ஒரு வித்து, நம்மை புதிதாக்குகிற ஒரு அனுபவம் எது என்று சொன்னால், தேவ வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு என்கிறவர் கூட தன்னுடைய வசனத்தில் அவர் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை, யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். படைப்புகளிலே மனிதன் முதன்மையானவனா வாழ வேண்டும். ஏன் சொன்னால், நாம் பார்க்கும்போது படைப்புகளில நாம் தேவ தூதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி எபிரேய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனான பிறகு, மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து தேவ தூதிலும் சற்று சிறியவராய் வந்தார். ஆனாலும் கூட அவர் தேவ தூதிலும் பெரியவர். அந்த தேவ தூதிலும் பெரியவராய் எப்படி அவர் மரணத்தை வென்று, அந்த தேவ தூதர்களே தனக்கு பணிவிட ஆவிகளாய், தேவ தூதர்களே ஊழியத்தை ரட்சிக்கப்படுகிற ஆத்மாவுகளுக்கு அனுப்பப்படுகிற ஊழியக்காரர்களாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவ தூதர்களுக்கு மேலானவராக முதல்வர்களாக நாம் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து எழுந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ, அதே போல நாம் சத்திய வசனத்தினால ஜனிப்பிக்கப்படும் பொழுது படைப்புகளிலேயே நாம் தான் முதன்மையானவர்களாவதுக்கு சத்திய வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டிரு. சத்திய வசனம் என்னை ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக நாம் பார்க்கும்போது இந்த சத்திய வசனம் எப்படி ஜனிப்பிக்கிறது என்கிறத பற்றி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே மெய்யாகவே அது தேவ வசனம் தான், அது உங்களுக்குள் பலன் செய்கிறது. உண்மையாகவே சத்தியத்தினால பிறக்கிறவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறான். அந்த சத்தியம் வாழ்க்கையை மாற்றுகிறது. இதை தான் யோவான் 1:12 கூட பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற எந்த பாக்கி எப்படி சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாச வாழ்க்கையில் அருமையான ஒரு காரியத்தை 13 சொல்லும்போது சொல்ல, அவர்கள் மாம்சத்தினால பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் விசேஷமா ரத்தத்தினால உண்டானவர்கள் அல்ல, இந்த உலகத்துல பிறக்கிற மாம்சம் ரத்தம் என்கிற பிறப்புக்கும் மேலாக சத்திய வசனத்தை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளா மாறுகிற தேவனால் பிறந்தவர்கள். அப்படியானால் 2வது, நான் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன், புதிய மனிதனாய் பிறந்திருக்கிறேன், நான் ஜெனிப்பிக்கப்பட்டவனா வாழ்ந்திருக்கிறேன், வாழ்கிறேன். ஏன் சொன்னால், அழியாத வித்து, எந்தெந்தைக்கு இருக்கிற தேவ வித்து என்னை புதிய வாழ்க்கைக்கு, முதன்மையான ஒரு வாழ்க்கைக்கு சத்திய வசனம் என்னை ஜெனிப்பித்து இருக்கிறது என்கிறதை 2வது காரியமா நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 3வது ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாய் ஜெனிப்பித்தல். முதலாவது ஜெனிப்பித்தல் என்னை மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திருப்புகிறது. 2வது, என்னை அறிவுள்ள வித்திலிருந்து அழியாத வித்தாயிருக்கிற வேத வசனத்தினாலே நான் பிறக்கிறேன். வேத வசனம் என்னை ஜெனிப்பித்திருக்கிறது. 3வது காரியமா நான் பார்க்கும்பொழுது, இந்த ஜெனிப்பித்தல் என்று சொல்லப்படுகிற ஒரு அனுபவம் என்கிறது ஒரு தன்மையில் இருக்கிற நம்மை இன்னொரு தன்மைக்கு மாற்றுகிறது. அல்லது இந்த ஜெனிப்பித்தல்ல விசேஷமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு நிலையை அடையும் போது தன்மை மாறுகிறது. அந்த தன்மை என்றது மாறுகிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னால், ஒரு காந்தம் என்கிற ஒரு இரும்பை, தேன் இரும்பை நாம் எடுத்துக்கொண்டு அதில் மின் இணைப்பை நாம் இணைத்து அதில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது சாதாரணமான ஒரு தேன் இரும்பு என்கிறது மின்காந்தமாக மாறுகிறது. எப்படி மாறினது? அதில் செலுத்தப்பட்ட மின் ஆற்றல் என்கிறது அதை மாற்றுகிறது. அதே போலதான் அந்த ஜெனிப்பித்தல் என்கிறது எனக்குள் வருகிற ஆற்றல் என்ன சொன்னால், அழிவுக்குரியவனாய் இருக்கிற என்னை அழியாதவனாய் மறிக்காத ஒரு மனிதனாய் மாற்றுகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஜெனிப்பித்தல். இதே பகுதியை நாம் விசேஷமாய் 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4, 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
3-4 வசனங்களை பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அப்படியானால் இதற்காக என்ன ஜனிப்பித்திருக்கிறார்? இந்த ஜனிப்புதல் விசேஷமா எப்படி நடந்தது? நல்ல அழகான ஒரு வார்த்தை பேதுரு கொடுக்கிறார். இயேசு மரித்தோரிலிருந்து இழந்த பிறகு இந்த வாழ்க்கையின் மாற்று என்ன சொன்னால், அழியாத மாசற்ற தூய்மையான ஒரு நிரந்தரமான அழியாத ஒரு நிலைமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். எந்த ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உண்டோ, அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் உயிர்த்தெழுந்தல் உண்டானால் அவனுடைய வாழ்க்கையின் அவனுடைய மீட்பின் அனுபவம் அல்லது அவனுடைய ஜனிப்பிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அனுபவம் என்ன சொன்னால், மறிவுக்குரிய அழிவுக்குரிய ஒரு நிலையிலிருந்து அழியாத அல்லது ஜனிப்புக்கு நேராய் மரணத்திலிருந்து எழுந்து கொள்ளுகிற மேன்மையான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தையும் நான் அதில் வாசிக்கிறேன். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய்ப்பட்டு இருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த பரலோகத்தினுடைய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதல வாடாத சுதந்திரத்தை ஜெனிப்பை பெற்று கொண்டவர்களுக்கு பரலோகத்தில் சுதந்திரம். அப்படியானால் பரலோக சுதந்திரம் என்கிறது எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நான் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போயிடும், பரலோகத்துல எனக்கு எல்லாமே உண்டு, நல்ல காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மரித்து எழுந்து கொள்ளுகிற இந்த ஜெனிப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஜெனிப்பித்தல் என்கிற வார்த்தை அது நல்ல உறுதிப்படுத்துவதற்காக அருமையான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் பொழுது அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இங்கே கிறிஸ்து எழுப்பப்பட்டார், கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்பட்டார். அந்த ஜெனிப்பிக்கப்பட்டது என்ற வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது எதோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன். 13:30 வசனம். தேவனும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார். தம்மோடு கூட கலிலாவில் இருந்த எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமாகி அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். 32 வாசிக்கிறேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஜெனிப்பு என்கிறது மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து ஆவியினாலே பிறந்தவர் என்பதையும், இங்கே 3வது ஒரு காரியமா நாம் பார்க்கும்போது 34 சொல்றார். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஜெனிப்பு என்கிறது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். அன்றியும் பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஜெனிப்பு என்கிறது மரித்தோரிலிருந்து எழுந்தது. அந்த மரித்தோரின் எழுந்திருக்குதலை, மரித்தவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதையும், அதே போல கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிற நாம், மறுபடியும் பிறந்திருக்கிற நாம் மரணத்திலிருந்து எழுந்து மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர்களாக மரணத்தை ஜெயித்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது தான் இந்த ஜெனிப்பித்தல். மரித்து எழுந்து கொள்ளுகிற இந்த அனுபவத்தை தான் ஜெனிப்பித்தல் என்கிற வார்த்தையில் அவர் பயன்படுத்துகிறார். எபிரேயர் புஸ்தகத்துல கூட நாம் படிக்கும்போது 12ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனங்களை பார்க்கும்போது, அன்றைக்கு அவருடைய சத்தம் கேட்கப்பட்டது, பூமி அசைந்தது, இன்னும் ஒரு விசை கடவுள் பூமியை அசைய பண்ணுவார். இந்த அசைய பண்ணும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், அசையாதவைகள் மாறி போகும், அசைவுள்ளவைகள் எல்லாவற்றையும் கடவுள் மாற்ற போகிறார். எப்பொழுது அது நடக்க போகுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துல வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் என்கிறது உலகத்துக்கு வரப்போகிறது. அந்த மாற்றம் என்கிறது எப்பொழுது நடக்க போகிறது சொன்னால், அழிவுள்ளவைகள். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது
அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அப்படியானால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு உயிர்த்தெழுதல், இந்த உயிர்த்தெழுதல் என்கிற இந்த ஜெனிப்பு, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு கூட எழுந்தது ஜெனித்தார் என்கிற வார்த்தை உலகத்துல பிறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அதே போல அந்த ஜெனிப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெனிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் மிகவும் அவசியமானது. இன்னொரு வசனத்தை கூட நான் பேசி முடிக்கிறேன். விசேஷமாய் 1 பேதுரு 4:6 வாசிக்கிறேன். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவியில் பிழைக்க வேண்டும். மனுஷனாயிருக்கிறவன் மனுஷர் முன்பாக நாம் மரிக்க போகிறோம், ஆனால் தேவனுக்கு முன்பாக பிழைக்க போகிறோம். இந்த தேவனுக்கு முன்பாக நாம் பிழைப்பதற்கு நாம் மரித்து இழந்த ஜெனிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் கேட்கிற தேவனுடைய வார்த்தை கேட்கிறது தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்ல ஒரு மனிதர்களாக பிறந்திருக்கலாம், நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், மாம்சத்துக்குரிய மேன்மைக்குரிய ஒரு பிறப்பு வாழ்க்கை குடும்பத்தில் நீங்கள் இருக்கலாம், சபையில் கூட இருக்கலாம், நல்ல காரியம். ஆனால் அதை விட மேன்மையான காரியம் ஆவியில பிறந்த ஜெனிப்பு. இந்த ஆவிக்குரியோட பிறந்த ஒரு அனுபவம், சத்தியத்தினால பிறந்து மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம், மரித்து எழுந்த ஜெனித்த ஒரு அனுபவத்தை தயவு செய்து கேளுங்க. நாம் எதையோ எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற ஒரு நிச்சயமா நமக்கு உண்டானால் இன்றைக்கே நீங்கள் தேவ சமூகத்துல செபியுங்கள். உண்மையாகவே இந்த செய்தி வீணா போகாது என்று நான் வாஞ்சிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் இதை விசுவாசித்து இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்துல நான் பிறந்திருக்கிற இந்த மாம்சீக பிறப்பிலிருந்து ஆவிக்குரிய ஒரு பிறப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்துல அழிவுக்குரிய வித்துல பிறந்திருக்கிறேன்னா அழியாத தேவ வசனத்துல பிறக்க வேண்டும். மரிக்கிற ஒரு மனிதனாய் பிறந்திருக்கிறேன். மரியாத வாழ்க்கை, உயிர்த்தெழுதின் வாழ்க்கையை ஜெனிப்பிதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு பதில் தருவார். இந்த வார்த்தைகளை கேளுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு கொடியாக ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி. குறுகிய நேரத்திலே இந்த மகிமையான வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெனிப்பித்தல், மறுபடியும் பிறக்கிற ஆவிக்குரிய அனுபவம், ஜெனிப்பித்தல், சத்தியத்தினால் அழியாத வித்தினால பிறக்கிற அனுபவம், இந்த வார்த்தை மரித்து எழுந்து கொள்கிற ஜெனிப்பை உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.